அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களாக திருத்தூதுவர் தோமையரோடு நாம் பயணித்து வருகின்றோம். திருவிவிலியத்திலே ஏசாயா தீர்க்கனின் நூலிலே 52வது அதிகாரம் 7வது திருவசனத்திலே ஒரு அழகான செய்தி கூறப்படுகின்றது. சமாதானத்தை அறிவித்து நற்காரியங்களை நற்செய்தியாய் பறைசாற்றி மீட்பினுடைய செய்தியை எல்லா இடங்களிலும் பறைசாற்றி உன்னுடைய கடவுள் ஆளுகை செய்கிறார் என்று சீயோனுக்கு அறிவிக்கின்ற நற்செய்தியாளனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன என்பது அந்த திருவசனம். ஆகையினால் இயேசு பெருமானினுடைய கட்டளையை தலைமேற்கொண்டு உலகெங்கும் போய் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக எல்லா திருத்தூதுவர்களுமே பல்வேறு இடங்களுக்கு எருசலேமை விட்டு கடந்து சென்றார்கள் என்கின்ற செய்தி நமக்கு திருவிவிலியத்திலே அழகாக வரையப்பட்டிருக்கின்றது. அதிலே தோமையரினுடைய பணியை பற்றி அநேகர் சில கேள்விகளை எழுப்பி இருக்கின்ற காரணத்தினால் இதனை ஒரு தொடர் பொழிவாகவே நான் செய்வதற்கு விரும்பினேன். அது தொடர்பாக ஏராளமான சில கருத்துக்களை உங்களோடு கடந்த சில வாரங்களாக நான் அறிவித்து கொண்டே வருகிறேன். இதற்கு பல நூல்களை நான் பார்த்து கற்று அறிந்து அவற்றினுடைய கருத்துக்களை உள்வாங்கி உங்களுக்கு சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் தோமையரினுடைய பணிகள் இந்தியாவில் நடைபெறவில்லை என்பதாக கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படுகின்ற பல சக்திகள் சொல்லிக்கொண்டே வருகின்றன. அவர்களுக்கு பதில் கூறுகின்ற வண்ணமாக இந்த பதிவுகள் அமைந்திருக்கின்றன என்பதை நீங்கள் உங்களுடைய கருத்திலே கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை பணிவோடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தோமையர் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்பதாக அவருக்கு சீட்டு விழுந்தது. அவர் அதை மறுத்தார். ஆனால் அந்த சீட்டு உனக்கு இந்தியாவிற்கு போக வேண்டும் என்பதாக திருவுளம், இயேசுவினுடைய திருவுளமாக அது வெளிப்படுகிறது. ஆகையினால் நீ அங்கே போக வேண்டும் என்பதாக அவருக்கு சொல்லப்பட்டது. ஆகையினால் அவர் இயேசு பெருமானே எனக்கு நேரிலே காட்சி கொடுத்து என்னை போகச் சொன்னால் போகிறேன்